ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் 6:29 இயேசு சொல்கிறார், என்னை அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாயிருக்கிறது. என்னை கேட்கிறவர்களே, இன்றைக்கு அநேக தேவ ஜனங்கள் பேசுகிறது, நான் கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும். இயேசு சொல்கிறார், நீங்கள் தேவனுக்கு ஏதோ ஒன்றை கிரியையினால் செய்ய வேண்டுமானால் நீங்கள் முதலாவது என்னை அனுப்பினவரை விசுவாசிக்க வேண்டும். தேவனுக்கேற்ற கிரியை எப்பொழுதுமே விசுவாசத்திலேயே தொடங்குகிறது. பாருங்க, டிஎல் மூடி ஒரு முறை ஒரு தேவ ஊழியரை சந்திக்க சென்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தை, தேவனுக்கு டிஎல் மூடி என்ன செய்தார் என்பதை விட டிஎல் மூடிக்கு தேவன் என்ன செய்தார் என்பதே பெரிது. டிஎல் மூடி தேவனுக்காக என்ன செய்தார் என்பதை விட தேவன் டிஎல் மூடியை கொண்டு என்னை செய்தார் என்பதே பெரிது. நான் சொன்ன அந்த வார்த்தை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே தேவன் அவரை அனுப்பினவரை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தையே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதுவே தேவனுக்கு ஏற்ற கிரியையாய் இருக்கிறது. ஆகவே இந்த வசனத்தின்படி தேவனை அதிகமாய் அவர் செய்த கிரியைகளை விசுவாசிப்போம். சிலுவையிலே இயேசு நமக்கு செய்து முடித்த காரியங்களை விசுவாசித்து அந்த விசுவாசத்தை பிறருக்கு அறிவிக்கும் பொழுது தேவனுக்கு ஏற்ற கிரியை வெளிப்படுகிறது. தேவன் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.